எனக்கு துருவா மேலேயும் ருத்ரா தம்பி மேலேயும் ஜாஸ்தியாவே அக்கறை இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறேன். இப்படியே இது நீடிச்சிட்டு இருந்ததுன்னா உங்க 3 பேரோட வாழ்க்கையும் கெட்டுடும். என்னாச்சு? வேற யாரும் சாப்பிட வரலையா நீ? நீங்க சாப்பிடுங்க, அவங்க எல்லாரும் அப்புறம் சாப்பிடுவாங்க. பெரியப்பா, மைரா சாப்பிட வரலையா? அவ எங்க? அவ அவளோட ரூம்ல இருப்பா. அவங்க ஏன் ரூம்ல இருக்காங்க? அவங்களுக்கும் பசி எடுக்கும் இல்ல பெரியப்பா? கயல், சாப்பிடும்போது நிறைய பேசக்கூடாது, புரியுதா? சாப்பிடு. பெரியப்பா, ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அதனாலதான் அவங்க வரலையா? மயூரா இப்ப நல்லதா இருக்காங்களான்னு நம்ம போய் பார்க்கணும்ல. அவ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பா. நீ பேசாம சாப்பிட்டு துருபா. ஆனா பெரியப்பா, சாப்பிடாம இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ 2 நாளா ஸ்கூலை விட்டு வெளியே வரவே இல்லையா. அதுக்கப்புறம் உள்ள போய் என்னாச்சுன்னு பார்த்தாங்களாம். அப்போ அவ இறந்து போயிட்டா. வாங்க பெரியப்பா, ப்ளீஸ் வாங்க அப்பா, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். மோகினி, எனக்கு டீ கொண்டா. நான் சீக்கிரமா கோயிலுக்கு போய் ஆகணும். கழுத என்னையா? சரியான பைத்தியம் போல இருக்கு. அந்த மைராவை எதுக்காக கடத்திட்டு போகணும்? என்னாச்சு? என்ன உளறிக்கிட்டு இருக்க மோகினி? கொஞ்சமாவது விசாரிச்சிருக்கலாம்ல. அவளோட அப்பா அம்மா அமெரிக்காவிலேயே பெரிய ஆளுன்னு விசாரிக்காம விட்டுட்டா. ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு 20 என்ன 30 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் இடத்துல நான் இருந்திருந்தா 7 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பேன். ஏய் அம்மா, என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் திருடி மாதிரி இருக்கு. அது ஐயோ, ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கே 2 கோடி ரூபாய் செலவு பண்ண தயாரா இருந்திருக்காங்க. அப்ப அவ மாமியார் வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க தயாரா இருந்திருப்பாங்க? தங்கத்தை கொடுத்திருப்பாங்க, பரிசு கொடுத்திருப்பாங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க. நம்ம தலையெழுத்தே மாறி இருக்கும். மோகினி, பணம் உன்னை பைத்தியக்காரி ஆக்கிடுச்சு. சுயநனவோட தான் பேசுறியா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பசங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்? ருத்ரா இருக்கால்ல, அதோட இந்த பொண்ணு முகம் அப்படியே பார்வதி முகம் மாதிரியே இருக்கு. மோகினி, நீ ரொம்ப பேசுற. என்னத்த பெருசா பேசிட்டேன்? ருத்ராவுக்கு கல்யாணம் ஆனா நமக்கு தானே பரிசெல்லாம் கிடைக்கும். அதோட நம்மள தவிர அவனுக்கு இந்த உலகத்துல வேற யாருங்க இருக்காங்க? மோகினி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்ன, எப்படி இந்த மாதிரில உனக்கு பேச தோணுது? வாழ்க்கையில பணம் தான் முக்கியமா? உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா? இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? ச்சே. மைரா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நல்லா இருக்கல மைரா? பதில் சொல்லு. இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஐ அம் ஃபைன். அது நீ காலையில இருந்து ரூமை விட்டு வெளியவே வரலையா? குழந்தைங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா மைரா, ஷமர் சித்தப்பாவும் அப்பாவும் எங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. நீங்க எங்க கூட வாங்க, ஜாலியா இருக்கும். இல்ல வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெடேக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் போய் தூங்க போறேன். ம், சரி, ஆனா நீங்க உங்க ரூம உள்ள லாக் பண்ணிக்காதீங்க. ரொம்ப உடம்பு முடியாம போனா அப்பா அடிக்கடி வந்து உங்களை பார்த்துப்பாரு, அதான் சொன்னேன். சரி, நம்ம போலாம். லேட் ஆகுது. நான் நல்லா தான் இருக்கேன். நான் எதுவும் கேட்கலையே.
பிக் அப் த ஃபோன் ரோஹித், பிக் அப் த ஃபோன். ஹாய், நீங்க ரோஹித்க்கு கால் பண்ணிருக்கீங்க. நீங்க மார்னிங் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நான் அப்போ யோகால இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஈவினிங் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா அப்போ நான் பார்ட்டில இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நீங்க மதியானம் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா அப்போ நான் ஒர்க்ல பிஸியா இருக்குன்னு அர்த்தம். எந்த மெசேஜா இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கேட்டுக்க முடியும். எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓ காட், உன்னோட வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே லுக், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னால வர முடியுமா? வெட்டிங் லொகேஷனை ஃபைனலைஸ் பண்ண நீ தான் இங்க வந்தாகணும். அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க சீக்கிரமா வந்தா அது வந்து நான் லொகேஷனை ஃபைனலைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஐ டோன்ட் நோ ப்ளீஸ் கால் மீ. பேசணும், லெட்ஸ் டாக். ருத்ரா, ருத்ரா, குழந்தைங்களை கூட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டாரு போல இருக்கு. நானும் கூடவே போயிருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆச்சு கிடைச்சிருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ருத்ரா இன்னும் பார்வதியை மறக்கல. நடந்தது எல்லாத்தையுமே நீங்க மறக்கிறது தான் நல்லது. நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறது உங்க 3 பேர் வாழ்க்கையும் அழிச்சிடும். Oh my God! Oh my God! இது நான் தான். எதுக்கு ருத்ரா என்ன பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படின்னா அவரும் என்ன காதலிக்கிறாரு. Oh my God! He loves me too. நான் இப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா? இங்க பாத்தியா, என்கிட்ட இன்னும் இவ்ளோ மிச்சம் இருக்கு. உன்னோடது சீக்கிரமாவே காலி ஆயிடும். இல்ல எந்த நிறைய தான் இருக்கு. இங்க பாரு. ஓஹோஹோ, ஏன் சண்டை போடுறீங்க? சண்டை போடாம ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்களா? சரி, பதில் சொல்லுங்க. உங்கள யாருக்கு பிக்சர் பார்க்க ஆசையா இருக்கு? எனக்கு வாங்க, ஜாலியா இருக்கும். அப்ப நானும் வரேன். ஆனா சமீர், நான் இப்போ ஒரு வேலை பண்ணுவோம். மைத்திலி கவி ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். அவங்களும் வரட்டும். ஆனா அதுக்கு அவங்க வீட்ல இருக்கணுமே. அண்ணி அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்காங்களாம். ஏதோ பூஜையா. அப்படின்னா மயூரா வீட்ல தனியா இருக்காளா? ஆமா, வீட்ல தான் யாரும் இல்லல்ல. அப்பா மைராவையும் கூப்பிடுங்க. அவங்களும் நம்ம கூட ஃபிலிம் பார்க்க வருவாங்கல்ல. இவ ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா? எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒருவேளை ஃபோன் சைலண்ட் மோட்ல கூட இருக்கலாம்ல. ஏற்கனவே ஒரு தடவை அவளை கிட்னாப் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அப்படி ஆயிடுச்சுன்னா சமீர், நான் சொல்றதை கேளு. நீ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ. நான் உடனே வீட்டுக்கு போறேன். சரி, நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. சரிப்பா,
நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வரும்போது மயிலாவை கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பிக்சர் பார்க்கலாம். ஏய், அவங்க வரதுக்குள்ள பிக்சரே முடிஞ்சு போயிடும். அப்புறம் எதுக்கு வரணும்? துர்வா, சித்தப்பா சித்தையே தொந்தரவு பண்ணாம இருக்கணும், சரியா? சித்தப்பா, எனக்கு இன்னொரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஓ, விடு, வாங்கி கொடுக்கலாம். வாங்க, என்ன வேணாலும் வாங்கி தரேன். வாங்க. லுக் ரோஹித், இப்ப நான் பண்றது பண்ணக்கூடாத விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செய்யவே கூடாது. நான் உன்னை நேர்ல பார்த்துதான் இத பத்தி சொல்லிருக்கணும். இந்த மாதிரி வீடியோ மெசேஜ்ல சொல்ற விஷயமே இது கிடையாது. நீயும் உன்னோட ஸ்டூபிட் போனை எடுக்கவே மாட்டேங்கிற. அப்புறம் நீயும் ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணு, ஆனா ஃபோன் பண்ணுவேன்ற நம்பிக்கையே இல்ல. அதனால தான் நான் இப்படி பண்றேன். லுக் ரோஹித், நான் பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. ஆனா இப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு என் மனசு ஒரு பக்கம் சொல்லுது. ஹானஸ்டா சொல்லுது. ரோஹித், ஐ லவ். நான் இப்ப யார விரும்புறேன்னு சொல்லவா? அது நீ இல்ல. அவர் என் வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டடா உள்ள வந்துட்டாரு. அவர் வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அண்ட் ஐ நோ ரோஹித், என் வாழ்க்கையில நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். I'm so sorry ரோஹித். எனக்கு தெரியும் அது வந்து நான் எத்தனை தடவை சாரி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா நம்ம எங்கேஜ்டா இருக்கோம். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து லொகேஷன் பார்க்க தான் வந்தேன். இந்த இடத்துல காதல் வரும் நான் எதிர்பார்க்கல. சொல்ல போனா எனக்கு இந்த காதல் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி காதல் எல்லாம் நான் பிலிம்ல மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா அப்படி இல்ல ரோஹித், இந்த மாதிரி ரியல் லைஃப்லயும் நடக்குது. ஆனா இது எனக்கு இத ஃபீல் பண்ண வச்சதே அவர்தான். லுக் ரோஹித், எனக்கு நல்லா தெரியும் இப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படும் தான். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட். நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை எப்பவுமே ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் நான் இப்ப வேற ஒருத்தரை லவ் பண்றேனே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைய, அப்புறம் என் வாழ்க்கையை நானே ஏமாத்திட்ட மாதிரி ஆயிடும். என்னால பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது ரோஹித். உண்மையாவே ஐம் ரியலி சாரி ரோஹித். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்ன முழுசா நம்பிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது ரோஹித். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீயும் என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப. கண்டிப்பா ஒரு நாள் என்ன மன்னிக்கவும் செய்வ. Until then, take care. மொய்ரா,
என்னாச்சு? என்ன வேற யாரோ மாதிரி பார்த்துட்டு இருக்க? நீ ரொம்ப லவ்வோட இந்த பெயிண்டிங் பண்ணல? இங்க பாத்தியா, நான் அதே மாதிரி இருக்கேன்ல. You know what, ருத்ரா? இன்னைக்கு நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்தேன். நேத்து ராத்திரி வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு ஏன் நடந்துச்சுன்னு கேள்வியில வரை கேட்டுக்கிட்டேன். அப்பதான் நான் இந்த பெயிண்டிங்கை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஃபீல் பண்றத நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நினைச்சது நடந்துருச்சா? ருத்ரா, வாய் மூடு. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சும்மா கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத. ஸ்டாப் இட் ருத்ரா. இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டெல்லாம் நிறுத்து. நாம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். வாய மூடுன்னு சொல்றேன்ல. என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள எப்படி வந்த? இந்த பெயிண்டிங்கை நீ எதுக்கு எடுத்த? ஏன்? ஏன்னா இந்த பெயிண்டிங், ஏன்னா இது என்னோட. ஏன்னா இது உனக்கு மட்டும்தான் சொந்தம், ரைட்? ஃபிலிம் சூப்பர்ல. எனக்கு பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே துருவன், கயல், நாளைக்கு காலை ஸ்கூல் இருக்குல்ல, சோ சீக்கிரம் போய் தூங்குங்க. சரி, உங்க அண்ணன் என்ன இன்னும் காணோம்? அவன் இந்நேரம் தூங்குறதுக்கு போயிருப்பான். மம்மி, இன்னைக்கு நான் துர்வா கூட போய் தூங்க போறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். வா போலாம். அதனாலதான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ ருத்ரா. எனக்காக தானே நீ இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சு. இது ஒண்ணு உன்னோட பெயிண்டிங் கிடையாது. நான் யார உயிருக்கு உயிரா நேசிச்சேனோ அவளோட பெயிண்டிங் இது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் இவளை மட்டும் தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்கிறது நீ கிடையாது. உனக்கு நம்பிக்கை வரலன்னா இத பாரு, நீயே பாரு. இன்னும் நம்பிக்கை வரலையா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, காட்டுறேன். இந்தா, இத பாரு, இத பாரு. இவதான் அந்த பொண்ணு. என் மூச்சு காத்துல இருக்கிறது இவதான். இவளதான் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ நீ கிடையாது. நிச்சயமா இவ நீ கிடையாது மொய்ரா. ஏன்னா இவ என்னோட மனைவி. பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு நான் பாடி கார்டா இருக்கணும்னு சொன்னப்போ என்னால அந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா உன்னோட முகம் என் பார்வோட முகம் மாதிரியே இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்னால பாடி கார்டா இருக்க முடியும்? அதனாலதான் நான் உன்னை வெறுத்தேன். அதனாலதான் நான் உன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன், உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன். அதே முகம், அதே கண்கள், அதே முகம். ஆனா நீ அவ இல்ல. நிச்சயமா அவ இல்ல. அப்படி இருக்கவும் முடியாது.